Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself, Dr. Shakti Suganya. இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் வர ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் மேனேஜரியல் ஸ்கில்ஸ். மேனேஜர்ஸ் அப்படின்னா என்ன, யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறதுக்கு ஒரு லீட் பர்சனாகவும் ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாகவும் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை, இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கில் அப்படின்னா என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். A skill is an individual's ability to translate knowledge into action. ஒரு நாலேஜ், ஒரு விஷயத்தை பற்றின ஒரு அறிவு அல்லது ஒரு அனுபவம், அந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டில் வேணாலும் சொல்லலாம். அல்லது எபிலிட்டி, ஒரு பர்சனோட ஒரு கெப்பாசிட்டி. ஸோ என்ன இப்போ சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்கில் இஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி, ஒரு தனி மனிதருடைய ஒரு எபிலிட்டி ஒரு கெப்பாசிட்டி, அதை வந்து ஒரு நாலேஜ்லேருந்து ஒரு ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். ஸ்கில் இஸ் நாட் நெசசரிலி இன்பார்ன். ஸோ எப்படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு இன்பார்ன் ஸ்கில், ஒரு பர்டிகுலர் நாலேஜோடு தான் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான இன்பில்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து அதை நம்ம வந்து வளர்த்திக்கிறோம். இட் கேன் பி டெவலப்டு த்ரூ ப்ராக்டிஸ் அண்ட் த்ரூ ரிலேட்டிங் லேர்னிங்ஸ் டு ஒன்ஸ் ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட். ஸோ நம்மளோட எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட வேலை செய்கிற இடங்கள், அல்லது நம்மளோட பேரண்ட்ஸ் அல்லது நமக்கு சுற்றி இருக்கிறவங்க கற்றுக் கொடுக்குற சில விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பல ஆஸ்பெக்டில் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டே பை டே டெவலப் ஆகிட்டு வர ஒரு விஷயம் தான். In order to be successfully discharge his roles, a manager should possess these major skills. So எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு ஸ்கில் அல்லது எபிலிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் டெவலப் ஆகுதோ, அதே மாதிரி ஒரு மேனேஜர் அப்படிங்கிற பர்சன் எவ்வளோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மேனேஜரும் அவருடைய ரோல்ஸ் அல்லது அவருடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறையா ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அந்த ஸ்கில்ஸ் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 3 மேஜரான ஸ்கில்ஸ் வந்து தேவை அப்படின்னு ஹைலைட் ஆயிருக்கு. என்னென்ன அப்படின்னா, கான்செப்சுவல் ஸ்கில்ஸ். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஐடியா ஜென்ரேஷன்னு சொல்லலாம், கிரியேட்டிங் ஆஃப் ஐடியாஸ் அந்த மாதிரி. அடுத்தது ஹியூமன் ஸ்கில்ஸ், அதாவது பீப்புள் ரிலேட்டடான ஒரு ஹியூமன் ஸ்கில் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் டெக்னிக்கல் ஸ்கில், திங்ஸ், எந்த விஷயத்தை பற்றி ஒரு வேலை நடக்குது. எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஒரு பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றின சில நாலேஜ் தான் வந்து நம்ம டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஸ்கில் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கான்செப்சுவல் ஸ்கில்ஸ். இட் இஸ் அன் எபிலிட்டி டு conceptualize the environment, the organization, one's own job as well as the others. ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து உங்களோட எபிலிட்டியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா, கான்செப்சுவலைசிங் தி என்விரான்மெண்ட். ஸோ என்ன விஷயம் நடக்க போகுது, என்ன என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம், என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து அங்கே போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு கான்செப்சுவலைஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு உருவகப்படுத்திட்டு எதுவாக இருக்கலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரைஸ் பண்ணிக்கிறது தான் வந்து கான்செப்சுவலைசேஷன். ஸோ அது வந்து எதை ஆஸ்பெக்டில் வந்து அந்த மேனேஜர் ரெடியாக இருக்கணும் அப்படின்னா, என்விரான்மெண்ட், உங்களோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், அதாவது உங்களோட இம்மீடியட் சரௌண்டிங் அண்ட் என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிள், காம்படிஷன்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு சுற்றி இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், அல்லது உங்களோட மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாராவது இருக்கலாம், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், அந்த ஆஸ்பெக்டில் இருக்கலாம். அந்த மாதிரி பல வகையானது. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ஆஸ் அ மேனேஜராக நீங்கள் உங்களுடைய ஓன் ஜாப் பற்றி கூட நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ அதர்ஸ், மற்றவங்களை பற்றியும் மற்றவங்களோட ஆஸ்பெக்டில் இருந்தும் எல்லா விஷயங்களும் கான்செப்சுவலைஸ் பண்ணிக்கணும், ஒரு பிக்சரைஸ் பண்ணி வச்சுக்கணும். It is the manager's ability to have a view of the future of organization. ஸோ ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஆர்கனைசேஷனோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை மட்டும் பார்த்து ஒர்க் பண்ணுறது ஒரு மேனேஜரோட ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. கண்டிப்பாக மேனேஜரோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், பிஸ்னஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுவும் வந்து ஒரு வகையான ஒரு கான்செப்சுவல் ஸ்கில் தான். அடுத்த விஷயம், எபிலிட்டி டு திங்க் அண்ட் அனலைஸ் த ஒர்க் அண்ட் சிச்சுவேஷன், அசஸிங் தி என்விரான்மெண்ட் அண்ட் த சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் இட்.
எபிலிட்டி டு திங்க் அண்ட் அனலைஸ், நல்லா திங்க் பண்ணணும் எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் பிஸ்னஸோட லெவல் எந்தெந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்டுக்கு போகும், அதை வந்து நல்லா அனலைஸும் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சூழ்நிலைகள் சுச்சுவேஷனை வந்து கணிக்க தெரிஞ்சுக்கணும், அசஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒரே ஸ்டேபிளான லெவலில் போயிட்டுருக்காது. சேஞ்சஸ், அதாவது மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். நம்ம முன்னாடி ஒரு டாப்பிக்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது வந்து நெகட்டிவ் மட்டும்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வகையான சேஞ்சஸும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பாசிட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி பிஸ்னஸோட க்ரோத்துக்கு பாசிபிளான ஒரு பாசிட்டிவான சைனோட வர சேஞ்சஸ். இதுவே நெகட்டிவ் அப்படின்னா வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது வரலாம், இல்லாட்டினா ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலமெட்டிக்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி எது வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸையும் பிஸ்னஸில் இருக்கிற பீப்புள்ஸையும் மற்ற சூழ்நிலைகளையும் தயார்படுத்திக்கிறதுக்காக ஒரு மேனேஜர் வந்து தன்னோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கில் தான் வந்து கான்செப்சுவல் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில்ஸ். எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் எஃபெக்டிவ்லி வித் பீப்புள் அட் ஆல் தி லெவல்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, எல்லா லெவல் ஆஃப் பீப்புளும் அங்கே இருப்பாங்க. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் மேபி அவங்க வந்து வித்தின் தி ஆர்கனைசேஷன் இருக்கலாம், அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் இருக்கலாம், அந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டில் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் அண்ட் ஸ்கில் செட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அத்தனைக்கும் ரெடியாக வந்து அந்த இண்டிவிஜுவல் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில். ஏன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது அந்த ஒர்க் பிளேஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கில் டெவலப்ஸ் இன் தி மேனேஜர்ஸ் சஃபிஷியன்ட் எபிலிட்டி. ஸோ என்னென்ன மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து அந்த மேனேஜர் வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா டு ரெக்கக்னைஸ் த ஃபீலிங் அண்ட் சென்டிமெண்ட் ஆஃப் அதர்ஸ். ஸோ தன்னோட ஆஸ்பெக்டில் மட்டும் யோசிக்காமல் அடுத்தவங்களோட ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிக்கணும். எப்படி அவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு மேனேஜராக நீங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கீங்க, ஒரு பர்சன் வந்து ஒரு மாதிரி காமாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் வேலை செய்யல அப்படிங்கிற மட்டும் நீங்கள் யோசிக்காமல் எதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்க, எதனால் வந்து வேலை செய்யாமல் இருக்காங்க, எந்த காரணமாக இருக்கும், அல்லது அவங்களுக்குள்ள என்ன ஓடிட்டுருக்கு, அந்த மாதிரி பல ஆஸ்பெக்டில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது இன்ட்ராக்ஷன் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா ப்ராப்பரான முறையில் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட சுச்சுவேஷனையும் சென்டிமெண்ட்ஸையும் அதே மாதிரி அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவங்களோட சூழ்நிலையை அவங்களோட இடத்துல இருந்து நம்ம திங்க் பண்ணி பார்க்குற ஒரு விஷயத்துக்கு பேர் அடுத்தது டு ஜட்ஜ் தி பாசிபிள் ஆக்ஷன்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், ஏதாவது ஒரு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு திடீர்னு ஒரு பாலிசியில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ சடனாக அது வரும்போது என்ன மாதிரியான பாசிபிள் ஆக்ஷன் பண்ணி அதை ஒரு அவுட்கம்மாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து நல்ல நிலைமையிலேயே இருக்கும் அல்லது ஒரு பாசிட்டிவ் சைனை நோக்கி போகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் வந்து பாசிபிள் ஆக்ஷன்ஸ். அடுத்த ஆஸ்பெக்ட் examine own concepts and values to develop useful attitude for self as well as the others. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ வந்து எம்ப்ளாயி ஏ எம்ப்ளாயி பி இருக்காங்க. எம்ப்ளாயி ஏ வந்து திடீர்னு எம்ப்ளாயி பி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இவங்க வந்து ஒர்க்கை வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மேனேஜராக நம்ம உடனே வந்து ஜட்ஜ்மெண்டலாக ஒரு டெசிஷன் எடுக்காமல் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், எக்ஸமைன் ஓன் கான்செப்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் டு டெவலப் யூஸ்ஃபுல் ஆட்டிடியூட். ஸோ உங்களோட மைண்ட் செட் அண்ட் உங்களோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போகாமல் எல்லாத்தோட ஆஸ்பெக்ட்லையும் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அங்கே நடந்துட்டுருக்கு, எதனால் வந்து அந்த பர்சன் வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசணும். அந்த மாதிரி நிறையா ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணி தான் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ ஏ கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு பி மேலே ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு டெசிஷன், அதாவது பார்ஷியலான ஒரு டெசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த எல்லா விஷயங்களுமே நீ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸில் நல்லா டீட்டெயில்டாக நம்ம படிப்போம். இந்த ஆட்டிடியூட், பர்செப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அடுத்த ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்.
அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஆஃப் ஜாப் தட் பீப்புள் அண்டர் ஹிம் ஹாவ் டு பெர்ஃபார்ம். ஸோ என்னதான் ஒரு இண்டிவிஜுவல் வந்து மேனேஜராக இருந்தாலும் அவரும் வந்து அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க, மேபி அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபீல்டு ஒர்க்காக இருக்கலாம், என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான தேவைகள் வந்து அந்த ஒர்க் பண்ணும்போது ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் ஸ்கில் வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் ஸ்கில் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் த டெக்னிக்காலிட்டிஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கூட வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரியான பீப்புளை வந்து அவங்க அலோகேட் பண்ண முடியும், லைக் ரிசோர்ஸஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பீப்புளெலாம் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ண முடியும், லைக் ரைட் பர்சன் அட் த ரைட் ஜாப்னு நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான வேலையாட்கள் ஆகட்டும் அல்லது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் ஆகட்டும், அந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எப்படி வந்து நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வந்து காட்டணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டு ஃபுல்லுமே தெரிஞ்சிருக்கல அப்படின்னாலும் அதுக்கு பேசிக்காக தேவைப்படுற சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் உங்களால் சரியாக வந்து மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். இப்போ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது, இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் வந்து மேனேஜர்ஸ்க்கு தேவை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, கான்செப்சுவல் ஸ்கில், ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில். இந்த 3 ஸ்கில்லுமே எல்லாருக்குமே தேவை. அதாவது மேனேஜரல் கேடர்னு வரும்போது அத்தனை பேருக்குமே தேவை. ஆனால் எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ஸில் வந்து யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது வந்து இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. அதுதான் ஸ்கில் மிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் லெவல். ஸோ நம்ம லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்போம் இல்லையா, டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் லோயர் லெவல். இந்த மாதிரி 3 கேடரில் மேனேஜரியல் பீப்புள் வந்து டிவைட் ஆகும்போது யாருக்கு எந்த ஸ்கில் அதிகமாக இருக்கணும், எந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து அவங்க தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கில் மிக்ஸ் பற்றின எக்ஸ்பிளனேஷன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுறது கான்செப்சுவல் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ், பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கிற ஒரு பர்சன். அதனால் ஒரு விஷயத்தை வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலேருந்து அந்த எல்லா விஷயமும் மெயினாக வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு இந்த கான்செப்சுவல் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நல்ல லெவலில் இருக்கணும். எல்லாருக்குமே எல்லா ஸ்கில்லும் தேவை, பட் ஸ்டில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் பீப்புள். ஸோ இவங்க யார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட மேனேஜர்ஸாக இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட ஹெட்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களே வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் நிறைய இன்ட்ராக்ஷனில் இருக்கணும், வித்தின் த டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் வந்து அவங்க ரிலேஷன் அண்ட் கான்டாக்டில் இருக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி டாப் லெவலுக்கும் லோயர் லெவலுக்கும். இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து ஒரு கான்டாக்டில் இருக்கிற ஒரு பர்சனாகவும் இன்ட்ராக்டிங் பர்சனாகவும் இருக்கிறதுனால ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மிடில் கேடர் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அவங்க தான் நிறைய பர்சன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. தேர்ட், லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே டெக்னிக்கல் மேனேஜராக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து ப்ரொடக்ஷன், இல்லாட்டினா சூப்பர்வைசர்ஸ், அந்த மாதிரி நிறைய லெவல் ஆஃப் பீப்புள் தான் வந்து இந்த லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னதான் ப்ளூ காலர் பீப்புள் அல்லது ரொம்ப லோயர் லெவல் இருக்கிறவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணினாலும் இந்த டெக்னிக்கல் ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்களையும் ஹேண்டில் பண்ண முடியும், அந்த ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் எந்தெந்த ஸ்கில்ஸ் வந்து யார் யாருக்கு அதிகமாக தேவை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சக்திஸ் நாலேஜ் ஹப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள். யாராவதுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். See you all soon. Have a good day. Bye.